ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னது இது? புதுசா ஆர்டர் கிடைச்சிருக்குமா? அதுக்கு அட்வான்ஸா 5 லட்சம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான செக். இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குற? அத்தை, எந்த டோக்கன் அட்வான்ஸ் வந்தாலும் உங்ககிட்ட தானே கொடுப்போம். நீங்களே உங்க கையால அன்னிக்கிட்ட கொடுத்து அக்கவுண்ட்ல போட சொல்லுங்க. இங்க எதுவும் பழைய மாதிரி இல்ல. அதனால இந்த செக்க கொடுத்து வாங்குறதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. மா, பிரச்சனை, கோவம், வருத்தம் எல்லாருக்கும் தாமா இருக்கு. நீங்க உங்க ஆசையை வெளிப்படையா சொன்னீங்க. இனிமே அதை பத்தி பேசி யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டான்னு தான் நாங்க அமைதியா இருக்கோம். உங்க ஆசையை நிறைவேற்றணும்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். மா, அது வேற இது வேறமா. கார்மெண்ட்ஸுக்கு நிறைய ஆர்டர் வரணும், நிறைய வருமானம் வரணும்னு தான் நீங்களும் ஆசைப்பட்டீங்க. இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு. வேற ஏதோ விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு இதை வேண்டான்னு சொல்லாதீங்க. பிரச்சனையை வளர்க்காதீங்கம்மா. டேய், நான் உன் குழந்தைய வளர்க்கணும்னு தான் ஆசைப்படுறேன். பிரச்சனையை வளர்க்கணும்னு ஆசைப்படல. கார்மெண்ட்ஸ் நல்லபடியா நடக்க ஆரம்பிச்ச பிறகு வாரிசு விஷயத்திலயும் நல்ல செய்தி வரும் கௌரி. அவங்க கொடுக்கிற செக்க வாங்கிக்க. இந்த செக்கு உங்களுக்கு வேணா பெருசா தெரியலாம். எனக்கு இதெல்லாம் ஒண்ணு பெருசு இல்ல. வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது இந்த 5 லட்சத்தை கொடுத்து என் வாயை அடைச்சிடலான்னு பாக்குறான். என் வாயை அடைச்சிருவீங்க. இந்த பணத்தை வச்சு ஊர் வாயை உன்னால அடைக்க முடியுமாடா? இந்த செக்க பார்த்ததும் நம்ம மேல உள்ள கோவம்லாம் பறந்து போயிடும்னு இவ உனக்கு ஐடியா கொடுத்தாளா? மா, என்னம்மா எதுக்கு எடுத்தாலும் அவளையே சொல்றீங்க? நான் தான் உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொன்னேன். இந்த முடிவை நான் தான் எடுத்தேன். அப்போ இவ வேணான்னு தான் சொல்லியிருக்கா. இவளுக்கு அவ்வளவு ரோஷம். டேய், நீயா எந்த முடிவையும் எடுக்கிறது இல்லன்னு எனக்கு தெரியாதா? ஐயோ அத்தை, செக் வாங்கினதுக்கு அப்புறம் உங்ககிட்ட கொடுக்கறது தானே வழக்கம். அதே மாதிரி கொடுத்துடலான்னு இவர் சொன்னாரு. நானும் சரின்னு சொன்னேன், அவ்வளவுதான். நீங்க பேசுற அளவுக்கெல்லாம் நாங்க எதையுமே யோசிக்கல அத்தை. எப்படி பேசினாலும் உன்னை குத்தம் சொல்ற முடிவுல இருக்கிறாமா? நீ என்ன விளக்குனாலும் அவளுக்கு விளங்காது. உண்மை என்னன்னு அவளுக்கு நல்லா தெரியும். விட்டு தள்ளுமா. அதான் சொல்லிட்டாருல குடும்ப தலைவர், என்ன விட்டு தள்ளு. இந்த செக்க வச்சு நான் என்ன வாரிச கடையிலேயே வாங்கிட்டு வர முடியும்? மா, வெண்ணிலா, இந்த கார்மெண்ட்ஸ்ல வரவு செலவு கணக்கெல்லாம் இன்னும் நீ தானே பாக்குற? இல்ல அதுவும் மாறிடுச்சா? நான் தாமா பாக்குறேன். அப்ப இந்த செக்கையும் நீயே வாங்கி என்ன பண்ணணுமோ பண்ணு. எனக்கு செக்கு வேணாம், புக்கு வேணாம். அக்கா, கௌரி, குடும்பம்னா பிரச்சனை வரும் போகும். அதையே மனசுல வச்சிட்டு இருந்தா அது குடும்பத்துக்கு நல்லது இல்லைன்னு அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியுது. நீ வீம்பு காட்டிட்டு இருக்க. அதுவும் நீ செஞ்சிருக்கிற வேலைக்கு நான் மகா இடத்துல இருந்திருந்தேனா போடின்னு கிளம்பி போயிட்டே இருந்திருப்பேன். ஆனா மகா மனசு தங்கம். உங்ககிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு நிக்குது பாரு அந்த பொண்ணு. நீ இப்படி திமிரு காட்டுறதெல்லாம் குடும்பத்துக்கும் குடும்ப பொண்ணுக்கும் அழகில்லை கௌரி. நீ ஏன் மாறலனா காலம் உன்னை மாத்தும். அதுக்கு நீ கொடுக்க போற விலை ரொம்ப அதிகமா இருக்கும்.
வெறும் ஒரு 5 லட்சம். இதுக்கு இவ்ளோ பில்டப். நாளைக்கு கதிருக்கு மட்டும் நாம நினைச்ச மாதிரி கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோயேன். லட்சம் என்ன லட்சம், நம்ம கோடியில பொருள்வோம்.